ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் இன்றைக்கி முட்டை சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். எங்களுக்கு அதுக்கு ஒரு முட்டை தேவை. ஒரு முட்டையிலே எங்களுக்கு நிறைய சிப்ஸ் கிடைக்கும். ஒரு பவுலில் முட்டை ஒன்று உடைச்சி சேர்த்துட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா நுரைச்சி வர மாதிரிக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சும்மா பச்சை தண்ணி தான். தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கட்டர்தூள், தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அதோட சின்னதாக வெட்டின கருவேப்பிலையில் எல்லாத்தையும் சேர்த்து எந்த விதமான கட்டியும் இல்லாத மாதிரிக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேணும். அதுதான் ஐஸ் க்யூப்ஸ். நான் 4 ஐஸ் க்யூப்ஸ் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்திங்கன்னு சொன்னால் தான் நல்லா க்ரன்ச்சியாக வரும். ஒரு பேனில் எண்ணெயை சூடாயிக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடாக தான் இருக்க வேணும். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு கரண்டி எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கோங்க. ஷேப் எதுவுமே தேவையில்லை. இது மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த சிப்ஸ் எல்லாம் இது மாதிரி விரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது மாதிரி திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையிலே எங்களுக்கு நிறைய சிப்ஸ் கிடைக்கும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இது மிச்சமே பிடிக்கும். இது மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இதை நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்த தடவை பொரிக்க போக்களையும் எண்ணெயை மறுவாலும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஊற்றிட்டு சிப்ஸ் நல்லா விரிஞ்சு வந்த பிறகு மறுவா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. இது மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எக் சிப்ஸ் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு ரெசிபி ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.